என்டிஏவுடைய தலைமையிலையும் விஜய் எப்படியாவது சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா காங்கிரஸோட சேருவாருங்கனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஸோ என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து விஜய் கிட்ட பேசின ஒரு தகவல் இங்கே வருது. அதுதான் இங்கே மெயின் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. டாக்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயின் அரசியல் தொடர்ச்சியா பல்வேறு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருந்த நிலைமையில கரூர் சம்பவத்திற்காக மீண்டும் ஒரு சம்மன் டெல்லியில வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு விஜய் தரப்புக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது தேவைப்பட்டால் நாங்கள் அழைக்கிறோம்னு சொல்லி ஒரு விஷயம் முன்பேவே விஜய் சொல்லப்பட்ட விஷயம் தான். ஏன்னா ஜனவரி 12 19 2 முறை வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த சம்பவம் இருக்குது. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்து விஜய் கிட்ட வந்து யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற சில கேள்வி வைக்கப்பட்டதன் விளைவாக அந்த விசாரணை முடிந்தது. கிட்டத்தட்ட 12 19 ஆனால் செப்டம்பர் 27 அன்று கரூர் நடந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட இந்த எஸ்ஐடி என்கொயரி, ஸோ நிறையா விஷயங்கள் வந்து தெளிவாக தான் போயிட்டு இருந்தது. பட் விஜய் அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது விஜய் அவர்கள் தான் கேட்டாங்க. ஸோ அதன் விளைவாக அங்கே கேஸ் வந்தது. அதனுடைய அவர்கள் வந்து நிறைய விசாரணை பண்ண விஷயம் எல்லாமே தெரியும். அப்போ ஜனவரி 12 19 விஜய் நேரில் அழைத்து டெல்லியில் உட்கார வச்சு பேசப்பட்ட விஷயங்கள் இதோட முடிஞ்சது. ஆனால் தேவைப்பட்டால் உங்களை மீண்டும் கூப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோடு தான் விஜய் டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்தார். இப்போ வந்து நாளைக்கு ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் வந்திருக்கு ஒன்று. ஸோ அதற்காக விஜய் வந்து டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போயிட்டு அங்கே சிபிஐ அவர்களுடைய என்ன விசாரணை நடைபெறுங்கிறது இப்போதைக்கு தெரியாது. நாளைக்கு சில தகவல் வருதுன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட விஷயங்களுக்கு நிறைய நேரில் சொல்லலாம். ஜனநாயகன் படம் ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு படம் பார்க்கறதா இருந்தது. உடல்நிலை சரியில்லாதனால அதை தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில விஜய் வராரு, அவருக்கு ஒரு 60 சீட் ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து டெல்லி பயணம்ங்கிற போது பல சந்தேகங்களை ஏற்படுத்துதே சார். கண்டிப்பாக இருக்கும், வராமல் இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா விஜய் இப்போது தனித்து தான் இருக்கார், எந்த கூட்டணியுமே இல்லை. ஏன்னா அவர் வந்து மறைமுகமாக நேரடியாக அழைப்பு விடுவிக்கப்பட்டதை ஒரு செய்தி எல்லாருக்குமே அறிந்தது. காங்கிரஸ் கூட கிட்டத்தட்ட தாவேகாவோட வருவாங்கன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் இறுதியாக லாஸ்ட் வீக் வந்து அவர்கள் வரல. ஸோ விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியில் நம்ம தனியாக நிற்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கும்போது சொந்த பிரச்சனைலாம் வேறு தலை விரித்து ஆடிச்சு உங்களுக்கு. அதை இப்போ இந்த நேரத்தில் வந்து தான் என்டிஏ கூட்டணியில் வந்து இன்னும் அந்த கூட்டணியில் தொகுதிகள் இன்னும் யாராருன்றதை உறுதி செய்யப்படாமல் எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து அந்த கட்சி இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாவது விஜய் அவர்களை நம்மளுடைய கட்சியில் இணைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று போய்கிட்டு இருக்கு. என்டிஏவுடைய தலைமையிலையும் விஜய் எப்படியாவது சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா காங்கிரஸோட சேருவாருங்கனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லைங்கும் போது இப்போ விஜய் தனியாக இருக்கும் போது அழைத்தால் கண்டிப்பாக விஜயை கூட்டணியில் சேர்த்தால் சிறப்பாக இருக்குன்னு தான் ஒரே குறிக்கோள் 2 பேருக்குமே. ஆனால் இங்கே வந்து விஜய் ஓப்பனிங்கில் பேசுனது கொள்கை ரீதியாக எதிரியை வந்து பிஜேபி சொன்ன விஷயம் இங்கே வந்து மெயினாக பார்க்கப்படுது. அப்போ ஒருவேளை அவர்கள் வந்து எல்லாருடைய யோசனை பார்க்கும்போது விஜய் போவாரா, சேர்ந்துருவாரா, சேர்ந்தால் அவருடைய இமேஜ் என்ன ஆகுறது, டோட்டலாக காலி ஆயிரும். ஏன்னா கொள்கை, அதாவது இது கொள்கை எதிரின்ற வரை விஷயத்தை சொல்லிட்டார். இனிமேல் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இங்கே நிறைய பார்க்கப்பட்டு. ஸோ இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த சமயத்தில் விஜய் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் போனால் தான் ஒரு பலம் அவருக்கு தேவைப்படுது. இப்போ சுற்றிலாம் அவருக்கு நிறைய அழுத்தம் தரப்படுது, நிறைய சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே பார்க்குறோம். அவர் பேசுகிறது நம்ம கேட்குறோம். சூழல் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். இதற்கு இடையில கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் வந்து பவன் கல்யாண் அவர்கள், அவர் வந்து இன்னமும் நடிச்சிட்டு இருக்கார் படங்களில். அவர் வந்து விஜய்கிட்ட நேரடியாக பேசின ஒரு தகவலும் வருது. ஸோ என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வாங்க, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து விஜய்கிட்ட பேசின ஒரு தகவல் இங்கே வருது. அதுதான் இங்கே மெயின் ஹைலைட்டாக பார்க்கப்படுது. விஜயும் பேசியிருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். என்டிஏ கூட்டணி விஜய் எப்படியாவது உள்ளுக்குள்ளே இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் வேற ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பெரிய அட்டாக் பண்ணி யாரும் பேசல விஜய் அவர்களில். விஜயும் சமீபத்தில் வந்து பிஜேபியை பற்றி எதுவுமே ஒன்று பேசாமல் தான் அவருடைய 2 மேடை இருந்தது. அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இனி அதாவது வரக்கூடிய ஒரு பீரியடில் அரசியல் களத்தில் தான் இருப்பேன், சினிமாவில் இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படும் போது அவருக்கு ஒரு பலம் தேவை.
சினிமாவில் மீண்டும் நடித்தால் மிகப்பெரிய சிக்கல்கள் வேறு இன்னும் உருவாக்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படமே இன்னும் வரல. நீங்கள் கேட்டது மாதிரி இன்றைக்கு ரிவைசிங் கமிட்டி பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு நபருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை வரலைன்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்றது ஒன்றும் புரியல. அவர் இல்லைன்னா அடுத்து நிறைய பேர் இருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் தூக்கி போட்டு படத்தா பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதை இங்கே நடக்கலை. இப்போ இனிமேல் அவர்கள் எப்போ பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. 19ஆம் தேதி படம் வெளிவரது மாதிரி இருந்தது. இப்போ அது வேறு தள்ளுது. இப்போ டெல்லியுடைய சிபிஐ அலுவலகத்திலேருந்து சம்மன் இப்போ வந்திருக்கு. இப்போ நாளைக்கு போகிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து முடிஞ்சு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜயோட மற்ற என்டிஏ கூட்டணியை சேர்ந்த சில முக்கிய தலைவர்கள் வந்து சந்திக்கிற வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உறுதி செய்யப்படல. ஆனால் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த பக்கம் இந்த பவன் கல்யாணோட அழைப்பு, இந்த பக்கம் எப்படியாவது விஜய் நம்ம கூட வந்துடணும்னு சொல்லி எடப்பாடி அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு, இந்த பக்கம் என்டிஏக்குள்ள மிகப்பெரிய தலைவர்கள் எப்படியாவது விஜயை சேர்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசை ஆவல். ஸோ விஜய்க்கும் வந்து இப்போ தேவை. அப்படிங்கும் போது கண்டிப்பாக சேர்கிற வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் எனக்கு தெரியுது. பட் ஏன்னா அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அரசியலில். ஏன்னா இப்போ சமீபத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து டக்கு டக்குன்னு கட்சி மாதிரி சேர்ந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவருடைய கட்சி துண்டை போட்டு சால்வை போற்றி அந்த புன்முறிவிலோட நீங்கள் நிறையா விஷயங்கள் புன்சிரிப்படைந்ததாக பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து 2-3 நாட்களுக்கு பேசப்படும். இப்படி பேசினாரா, அப்படி பேசினா, அதை பற்றியா இதை பற்றியா அப்படின்னு. அவங்க பேசுபொருள் பேச தான் செய்வாங்க. அவருக்கு ஒரு பலம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் இப்போ என்டிஏ கூட்டணியில் விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் இருக்குங்கிறது மாதிரி சில தகவல் வருது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2 நாள் வெயிட் பண்ணால் தெரியும். ஏன்னா சார், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அங்கே போய் சேர்ந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்குமே ஒரு கேப் இருக்குங்கிற பொழுது இது விஜய்க்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாது சார்? இல்லை, ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அது வந்து எல்லாத்தையுமே சமாளித்து தான் போகணும். நீங்கள் அதை எப்படி வந்து அதாவது ஹேண்டில் பண்ணி கொண்டு போவார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அண்ணாடிமை கூட பிஜேபி கூட அலையன்ஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி சில தகவலாம் பேசப்பட்டுச்சு. நாங்கள் போக மாட்டோம், வைக்க மாட்டோன்னு. கடைசியில் போய் இப்போ அது கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக தான் இப்போ பார்வை தெரியுது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் வந்து ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. எந்தெந்த கூட்டணி அதாவது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா டிஎம்கே, 2வது பார்த்தா அண்ணா டிஎம்கே, 3வது டிவிகே விஜயோடையது, 4வது நாம் தமிழர், 5வது அதர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் 105 தொகுதியில் வந்து டிஎம்கே வெற்றி பெறும் தனி மெஜாரிட்டியோட. அண்ணா டிஎம்கே 90 தொகுதியில் வெற்றி பெறும். இது 2 தான் போட்டிருக்காங்க. மற்றது எதுவும் போடல, மைனஸில் போட்டிருக்காங்க. அது யூடியூப்பில் மீடியா இருக்குது, அவங்க போட்ட சர்வே நான் பார்த்தேன். அப்போது அலைன்ஸோட அப்படிங்கும்போது வந்து டிஎம்கேக்கு கூடுதலாக 25 தொகுதி போடுறாங்க. இந்த 25,000 பேர்கிட்ட எடுத்த ஒரு சர்வே மாதிரி அவங்களுடைய ரிப்போர்ட் இருக்குது. இப்போ 105 இண்டிவிஜுவலு, 25 கூட்டணி, இப்போ 130 தொகுதி டிஎம்கே வெற்றி பெறும். அப்போ ஆட்சி அமைச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா டிஎம்கே 90 தொகுதி. அந்த பின்னாடி கூட்டணி இருக்கு இல்லையா, அது வந்து 14 தொகுதி அப்படின்னு மாதிரி வருது. அப்போ 104 தொகுதி தான் கூட்டணியில் அண்ணா டிஎம்கே மாதிரி ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க. பட் அந்த சர்வே பிரகாரம் பார்த்தோம்னா 130ம் 104ம் என்னாச்சு உங்களுக்கு 234 ஆகிடுது உங்களுக்கு. மற்றதெல்லாம் மைனஸில் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்றது தெரியல. பட் அவங்க எடுத்த சர்வேல 25,000 பேர் எடுக்கப்பட்ட சர்வேல ஒரு ரிசல்ட் வரும். இப்போ அண்ணா டிஎம்கேக்கு இப்போ விஜய் அவர்கள் உள்ளே போகும்போது அவருடைய பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறாங்க. அப்போது இங்கே விஜய் வந்து நடுநிலையாக ஒரு ட்ரம்ப் கார்டாக எல்லாருக்குமே இருக்காங்க. இப்போ யார் பக்கம் எந்த பக்கம் போகணுங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பிஜேபியில் போட்டால் கொள்கை ரீதியாக எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டாக இருக்குது. இங்கே பின்னடைவு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு கூட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எதிர்ப்பாக மாறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து விஜய் தனியாக போராடுறாரு. தனியாக நின்னா என்ன மாதிரி வருங்கிறது தெரியல. மக்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து கூட்டத்தை அதிகமாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு காமிச்சிருக்காங்க. நிறைய இப்போ அறிக்கைகள்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தூக்கி நிப்பாட்டுற அளவுக்கு மனசை குளிர் வைக்கிற மாதிரி நிறைய அறிக்கைகள் விட்டாங்க. மாமன் சீர், அண்ணன் சீர், அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டங்கிறாங்க. அப்படி இப்படி நிறையா விஷயங்கள் வந்து சொன்னாங்க. மாதம் 2,500 ரூபாய், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே. பட் கூட்டணியில் போனால் பின்னடைவு இருக்குமா இல்லையாங்கிறது உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து அந்த கூட்டணியில் போனால் விஜய்க்கு கொஞ்சம் அந்த பின்னடைவு இருக்குங்கிறது வந்து உண்மை தான். அது மறுப்பதற்கு இல்லைன்னு தோணுது. ஆனாலும் விஜய்க்கு
போனால் சிறப்பாக இருக்குங்கிறது இன்னொரு தரப்பும் பார்க்கப்படுது. இது எப்படி சூழ்நிலை எப்படிங்கிறத விஜய் அவர் தான் இறுதிக்கட்ட முடிவு எடுக்கணும். நாளைக்கு சிபிஐனுடைய அழைப்பின் பேரில் விசாரணைக்கு போகிறாரு. போனதுக்கு பிறகு அங்கே நிறையா சந்திப்புகள் நிலவர வாய்ப்புகளும் இருக்கு மாதிரி தகவலும் வருது. வந்தாலும் ஒரு மாற்றம் வரலாம். இந்த பக்கம் பவன் கல்யாணுடைய அழைப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் அவர் வந்து போய் நேரடியாக விஜயை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எப்படியாவது வந்து விஜய் இழுக்கிறதுனா ஒரே கண்ணோட்டம் அவருக்கு இருக்குது. பின்னடைவா இல்லை முன்னேற்றமா விஜய்க்கு அப்படிங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சார் இப்போ வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக தாவேகா இருந்தாங்க. விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்றாங்கிற பொழுது இங்க ஆல்ரெடி வந்து என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும்ல சார்? இல்லை, அதை 50-50 ஷேர் பண்ணணும், வேறு வழி இல்லை. நீ ஒரு கூட்டணியில் போனால் அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத தாவேகாருடைய நிர்வாகிகள் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க. விஜய் தான் முதல்வர் கேண்டிடேட் சொல்லிட்டாங்க இல்லையா, வேட்பாளர். அது மறுப்பதற்கே இல்லை. இங்கே வந்து எடப்பாடி அவர் தான் முதல்வர் இல்லையா, அவர் தான் கேண்டிடேட், அதுவும் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே கூட்டணி அதுதான் பேச்சுவார்த்தைங்கிறது இதுதான் வரும். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் யாராவது இருங்க, இப்போ டெப்டி சிஎம் இருங்க, மீதி ஒரு 2.5 வருஷம் அவங்க சிஎம் இருங்க, டெப்டி சிஎம் மாறுங்க அப்படிங்கிறது சொல்கிற வாய்ப்புகள் நிறையா வரும். பட் நீங்கள் எதையாவது ஒன்று வந்து நீங்கள் கமிட்மெண்ட் போனால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம போகிறது போது எதுவுமே கிடைக்கலன்னு என்ன பண்ண முடியும்? எல்லாமே ஒரு வெற்றிக்காக போராடுறது தான். இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அங்கே என்ன பிரச்சனையாக பார்க்கப்படுதுன்னா, ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணியாச்சு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது 50-50 கேட்கும் பொழுது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் தாவேகா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிஞ்சதா ஒரு தகவல் இருக்கும்போது திரும்ப அதை எப்படி அதுக்குள்ள உடன்பட்டு வருவாங்கன்னு அது அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி. நீ இன்னைக்கு காலையில் 9 மணி நிகழ்ச்சியே 12 மணிக்கு மாறும் உங்களுக்கு. இது எப்போ நடந்தது? நீங்கள் சொல்கிறது கிட்ட 3-4 மாதங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம் இது. அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. இப்போ நீங்கள் 2 தரப்புமே உடன்பட்டு தான் ஆகணும். நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி போகணும்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. அடமட்டா எனக்கு இது நான் தான், நீ எனக்கு கீழே தாங்கிற மாதிரி யாருமே நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா கூட்டணி வந்து உடன்பாடு ஏற்படாது. இதுதான் அன்றைக்கி வந்து ஏற்படலை இல்லையா? அப்போ இன்றைக்கு வந்து நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு, சூழ்நிலைகள் மாறுது, வேறு வழி இல்லை. அதுதான் சொன்னேன், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரிமில்லைன்னு சொன்னது காரணம் அதுதான். அதில் எது வேணாலும் நடக்கலாம், தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி. போவாரா போக மாட்டாரா? விஜய் போவாருங்கிறதும் உறுதி செய்யப்படல. பட் இப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் பேசப்பட்டு இருக்கு. அந்த பேச்சின் அடிப்படையில் சில தகவல் வருது, நமக்கு அதை வரதை நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம். பட் என்னங்கிறத விஜய் தான் முடிவு பண்ணணும். அது நாளைக்கு டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பாரு. ஏன்னா சார், நாளைக்கு வந்து தாவேகா கட்சியில் வேட்பாளர் நேர்முக தேர்வு நடக்க இருக்க நிலைமையில இந்த மாதிரியான ஒரு சம்மன் வந்திருக்குங்கிற பொழுது அது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க 234 தொகுதியிலையும் தனி வேட்பாளர்கள் போடணுமா, இல்லை கூட்டணிக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளர்கள் தேர்வு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது எலெக்ஷன் கிட்ட நெருங்க போகுது, எனக்குரிய டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோங்கிற சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தாவேகாவோட இந்த முடிவு எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு வந்து வேகமான ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும்? இல்லை, சீக்கிரம் முடிவு எடுத்தால் சீக்கிரமாக வேக முடிவை வந்து ஸ்பீடை தரும் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை அதில் எத்தனை சீட்டு என்ன இதுங்கிறத டைம் இருக்குது. இன்னும் நீங்கள் டைம்லாம் வந்து ஆயிடுச்சு இல்லை, இன்னும் நேரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாளில் பேசினா 2 நாள் முடிவு பண்ணிட்டு போகிற விஷயம் தான். 2 நாளில் முடிவு பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் வந்து விஜய்க்கு வந்து ஒரு 100 சீட்டு தரேன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 100 சீட்டு இந்த தொகுதி வேணும்னா ஒரு சார்ட் தர போகிறாங்க. மீதி இந்த 134 தொகுதி இருக்குது, அதை யாருன்றதை அவங்க பிரிக்க போகிறாங்க. அவ்வளோதான், டக்குன்னு. இல்லை, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு சொன்னீங்க, பட் 100க்குலாம் வாய்ப்பு இருக்கா சார்? என்ன இல்லை, நான் சொன்னதே எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். சரி, 75 வச்சுங்க, 75 உறுதி செய்யப்பட்டதாக வச்சுங்களேன். நீங்கள் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சாதான் நம்ம வந்து அதை இப்படிலாம் இருக்குன்ற விஷயத்தை நம்ம அந்த தகவலை நம்ம பேசுகிறோம். 75னா 70 தொகுதி யாருங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இந்த தொகுதியை எங்களுக்கு வாய்ஸ் உள்ள தொகுதியை கேட்பாங்க. இதில் அண்ணாடிஎம் கூட கொங்கு மண்டலத்தில் இருக்கிற தொகுதி கூட வரலாம். ஏன்னா அங்கே இங்கே கே செங்கோட்டையன் இருக்கார், இதெல்லாம் இருக்கும். அப்போ அண்ணாடிஎம்கும் போது கே செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய வாய்ஸ் இருக்குது. அப்போ அந்த கூட்டணி மிகப்பெரிய பலமாக அமையும். பிஜேபிங்கிறத என்டிஏல தூக்கி அப்படி வச்சுட்டு நீங்கள் அண்ணாடிஎம்கே விஜய்ங்கிறத மட்டும் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் பேசுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பிஜேபி தானே சார் இங்கே பிரதானமான முடிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, அந்த கூட்டணி தலைமையில் தானே இவங்க போய் சேர்ந்துருக்காங்க எல்லா பேருமே. அப்படிங்கும்போது அவர்கள் என்ன மேலிடம் சொல்லுது அதானே கேட்டாங்கன்னு. பட் டெல்லி மேலிடம் சொல்கிறதானே இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்கே கேட்டாங்க. ஸோ அதான் நியாயம் அது. ஸோ எந்த தலைமையில் நீங்கள் போகிறீங்க,
இந்த தலைமையின் கீழே நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாம். அதனால் அந்த தலைமையில் பேசக்கூடிய முடிவுகளை நீ அக்செப்ட் பண்ணி தான் போகணும். அப்படிங்கும்போது யார் சிஎம், யார் டெப்டி சிஎம், எத்தனை தொகுதியில் என்னங்கிறத அடுத்த கட்டத்துக்கு போவார்கள். இது எல்லாமே விஜய் முடிவு பற்றி சரின்னு சொன்னால் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஆனால் இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம அதாவது வந்து தகவல் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஓகே, இப்போ நாளைக்கு வந்து டெல்லியில் போனால் இதெல்லாம் பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு மீட்டிங் வரும், வராமல் இருக்காது. சிபிஐ அலுவலகத்துக்கு போய் விஜய் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே காலையில் 10 மணிக்கு போனான்னா ஒரு 5 மணி வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்காது. 2 கட்ட விசாரணை முடிந்தது. மிஞ்சி போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்ததுன்னா பேலன்ஸ் டைமிங் நிறையா இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு மீட்டிங் பண்ணுறதுன ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு தகவல் வருது. வந்தால் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போகலாம். எல்லாம் முடிவாக இருந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு இப்படி போகலாம் நீங்கள். ஏன்னா விஜய் தனித்து ஓடுறாரு இல்லையா? தனித்து ஓடுற மனிதன் நீங்கள் வந்து அரசியல் களமே வேற உங்களுக்கு. அப்போ இதை வந்து நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் விஜய்க்கு தேவைப்படும். அதை வந்து இதை நோக்கி தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு வருது. கண்டிப்பாக சேர்ந்தால் விஜய்க்கு வந்து ஒரு ஆதரவு சொல்லலாம். சில பேர் எதிர்ப்புகள் வந்து அதாவது இந்த குரல் வரதான் செய்யும். சில பேர் ஓகே, தப்பு இல்லை, அரசியல் இதெல்லாம் நடக்கலாம், நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வரும். அப்படி என்ன நடக்கும்னு தெரியாது, பார்ப்போம். விஜய் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடக்கும் என்னங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்போ வந்ததுக்கப்புறம் நேரில் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.